இன்னைக்கும் ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எந்த விஷயத்துக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே ஏசப்பாவுடைய சமூகத்துல உங்களுடைய உள்ளத்தை திறந்து உங்களுடைய மன பாரங்கள் எல்லாத்தையுமே அவர் சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபம் பண்ணாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதனால என்ன பிரயோஜனம்? உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு நல்ல தகப்பன், அன்பான தேவன், உங்களுடைய மனபாரங்கள் துக்கங்கள் எல்லாத்தையுமே சுமந்து கொண்டவர், உங்க கூடவே இருக்கிறவர், உங்க ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? அதனால கவலைப்படாம அவருடைய சமூகத்துல உங்களுடைய மனபாரங்கள் எல்லாத்தையுமே அவர் மேல இறக்கி வச்சிருங்க. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ நீங்க தெரியப்படுத்தினாதான் உங்களுடைய பாரங்கள் எல்லாம் சுமந்து கொள்வார். நீங்க சொல்வீங்க, அதான் ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியுமே, அவர் தான் கடவுள் தானே, அப்போ அவர் நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கிறாரே, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு தகப்பனாய் அவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட கேட்கணும். அதை அவர் விரும்புறாரு. நீங்க அவருடைய பிள்ளைகள், அவர் உங்களுடைய அப்பா. அதனால எல்லாத்தையுமே அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம்னா எப்படின்னா, நீங்க கவலை எல்லாத்தையுமே அவர் பாதத்துல இறக்கி வைக்கும்போது நீங்க சொல்லுங்க, ஏசப்பா எல்லாத்தையுமே உங்க பாதத்துல இறக்கி வச்சுட்டேன், உங்களுடைய பாதத்துல நான் எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டேன், நீங்க இனிமே பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய பிரச்சனைகளை பார்க்கிலும் நீங்க பெரியவர், என்னுடைய டிப்ரெஷனை பார்க்கிலும் நீங்க பெரியவர். ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்ன இதுல ஓவர் கம் பண்ணதுக்கு எனக்கு நீங்க கிருபை செய்வீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இதுதான் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். நீங்க அப்படி சொல்லும்போது 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்தி கெட்டாத தேவ சமாதானம், அது ஒரு செகண்டுக்கோ அல்லது ஒரு நிமிஷத்துக்கோ அல்லது காலையில உங்களுக்கு அந்த சமாதானம் சாயங்காலம் மறைஞ்சு போறதுக்கோ இல்லை, அப்படி இல்லை. எப்போதும் இருக்கிற சமாதானம், எப்போதும் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்கிற சமாதானம், அது தேவனிடத்திலிருந்து வருகிற சமாதானம், அது அவர் கொடுக்கிற சமாதானம். அது வேற எங்கேயும் நீங்க தேடினா கிடைக்காது, இயேசு கிட்ட வந்தாதான் கிடைக்கும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஃப்ரெண்ட்ஸ், புத்தி கெட்டாத சமாதானம், அளவில்லாத சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா இயேசு கிட்ட உங்களுடைய எல்லாத்தையுமே அவர் சமூகத்துல வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல்